வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா விதித்த 50% வரி இன்னையிலிருந்து நம்மளுக்கு வருது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரியை குறைப்பாரா, இல்ல இந்தியாவுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு அடிபணிந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்துவாராம்? இதுதான் இன்னைக்கு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. உலக அரங்கை உற்று நோக்கக்கூடிய ஆய்வாளர்கள்லாம் இவங்க 2 பேருடைய பதில் என்னவாக இருக்குன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அமெரிக்காவுடைய வரி விதிச்சதுனால இந்தியா அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது. ஆனால் இந்தியர்கள் இல்லாமல் அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதை பற்றி முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். கடந்த மாதத்திலிருந்து இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி அமெரிக்கா வரியை குறைக்கல, ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இதில் முக்கியமான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, மோடி எப்பயும் நேரடியாக எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். இப்போ சமீபத்தில் குஜராத்தில் சுசுகி மின்சார வாகன தொழிற்சாலை தொடங்கி வைக்கும்போது ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்தியாவினுடைய சிறு குறு நிறுவனங்கள் பாதிக்கப்படுற மாதிரி, இந்தியாவோட விவசாயிகள் பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க மாட்டேன். சர்வதேச ரீதியில் இன்னைக்கு வர்த்தகத்தை முன்னிட்டு மிகப்பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன விலை கொடுத்தாவது இந்திய விவசாயிகளையும் சிறு குறு நிறுவனங்களையும் பாதுகாப்பேன்னு சொல்றாரு. இங்கே ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது நிறுத்தினா விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, சிறு குறு நிறுவனங்கள் எப்படி பாதிக்கப்படும்? இதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்மளை விட அதிகமாக கச்சா எண்ணெய் சீனா வாங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35% மேலே டாக்ஸ் போடல, நமக்கு தான் 50%. உண்மையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருந்து மரபணு மாற்றப்பட்ட சோயா பீன்ஸு, மக்காசோளம் இதை இந்திய மார்க்கெட் திறந்து விடுங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி நான்வெஜ் பாலை முழுமையாக இந்தியாவில் அனுமதிக்க சொல்கிறாங்க. இந்த 3மே இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இந்திய விவசாயிகள் காணாமவே போயிடுவாங்க. நிறைய சிறு குறு நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, பால் உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலை எல்லாமே காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து கடல்சார் உணவு வகைகள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கு அதிகமாக அறிவிக்கிறீங்க, அந்த வரியை குறைங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜவுளி, அது காலணிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள், இதெல்லாம் முக்கியமாக அமெரிக்கா தேவைப்படுது. மறைமுகமாக மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து தான் மேலுக்கு கச்சா எண்ணெய் வாங்குறோம், அதை குறைங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. உண்மையான காரணம், அமெரிக்காவினுடைய மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை இந்தியாவில் விற்கிறதுக்கு சந்தையை திறந்து விடுன்னு கேட்குறாங்க. இந்தியா மறுக்குது. உண்மையில பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட்டை விட மோடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. நான் அடித்தட்டு மக்களை காப்பாற்றுவேன், எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்ன விலை கொடுத்தாலும் இந்திய விவசாயிகளை காப்பாற்றுவேன், மற்ற வெளிநாட்டு பொருட்களை, அதுவும் நம்மளுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய எந்தவித மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம் ரொம்ப உறுதியாக இருக்காரு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான இந்தியாவுடைய தன்மானம், தைரியம், இறையாண்மையை உலக நாடுகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இந்தியாவின் முடிவுகளை, சொந்த முடிவுகள் நாங்கள் தான் எடுப்போம், வெளியிலேருந்து யாரும் அதை வற்புறுத்த முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் தான் கட்டமைக்கணும், அதை எங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியணும்னு மோடி சொல்கிறாரு. இப்போ உண்மையில பார்த்தீங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த நாடுகளில் நம்முடைய பொருட்களை விற்பனை பண்ணலாம்னு சொல்லிட்டு மோடி ஒரு புதிய அரசியல் நகர்வே முன்னெடுத்திருக்காரு. லத்தீன் அமெரிக்க நாடுகள், அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய அதே பொருட்களை மற்ற நாடுகள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு அரசியல் ராஜதந்திரமாக பார்க்கப்படுது. ஏன்னா பலமற்ற நாடுகள் கூட பலமான நாடுகளை எதிர்த்து தங்கள் இறையாண்மையை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும்னு இந்தியா ஒரு முன்மாதிரியா ரோல் மாடலாக இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இராணுவ தலைமையகம் பென்டகன், அதே மாதிரி நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்தியர்கள் தான் பணிபுரிகிறாங்க. இவங்க இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியும்? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி துறை, இந்தியாவுடைய முக்கால்வாசி கம்பெனியும் இந்திய பணியாளர்களும் தான் அமெரிக்காவில் ஐடியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திய பணியாளர்கள் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? மூணாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்க சுகாதாரத்துறையில் 25% இந்தியர்கள் தான் டாக்டராக இருக்காங்க. இந்தியர்கள்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அமெரிக்காவுடைய மிக ஃபேமஸான ஒரு டாக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கேசே மீன்ஸ் சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, 50% அமெரிக்கர்கள் மனநோயாளிகளாகவும் 74% பேர் குண்டர்களாக, அதாவது ஒபிசிட்டி அதிகமாகி ஒரு வேலை செய்ய முடியாதவங்களா இருக்கிறாங்க. இவங்களை வச்சு நீங்கள் எப்படி அமெரிக்காவை வளமான நாடாக மாற்ற முடியும்? அதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 4/1 பங்கு இந்தியர்கள் வாங்கி கொண்டு பல மடங்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இல்லாமல் அமெரிக்காவில் என்ன செய்ய முடியும்? அப்போ இந்தியாவுடைய வலிமையான அந்த மக்களை வச்சு தான் அமெரிக்கா முன்னேறிக்கிட்டு இருக்கு. அவங்க மேலுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போட்டு மிரட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா
இந்தியா தான் வலிமையாக இருக்குது. தற்காலிகமாக நமக்கு பின்னாடி ஏற்படலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா ஜவுளிகள் மருந்துகள் மிக சீப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த நாடும் அந்தளவுக்கு காம்படிஷனாக கொடுக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு வேணால் நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் நீண்ட காலத்துக்கு அமெரிக்கா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது முக்கால்வாசி அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசியனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சீனாவும் மிகப்பெரிய ஒரு சந்தை. இந்த நாட்டை நீங்கள் பகிச்சுக்கிட்டு 2 நாடு ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக அமெரிக்கா பின்னுக்கு தள்ளப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சீனா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா அவங்கெல்லாம் பிரிக்ஸில் இருக்கிறாங்க. இப்போ இந்த நாடுகளை என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் ஒரு 10 நாடுகளை இணைச்சு இவங்களுக்குள்ள வர்த்தகத்தை பெருக்கலான்னு பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, ஈரானு, துர்க்கி, அர்ஜென்டினா, நைஜீரியா இப்படி மிகப்பெரிய நாடுகளாக அங்கம் வைக்க போகிறாங்க. அப்போ பிரிக்ஸ் நாணயத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா டாலர் ஆட்டோமேட்டிக்காக கீழே போக ஆரம்பிச்சிடும். அப்போ ட்ரம்ப் வந்து கோமாளித்தனமா முன்னுக்கு பின் முரணா ஒவ்வொரு நாடையும் பகிச்சுக்கிட்டு இருக்கனால இப்போ பகைக்கப்பட்ட நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வலுவான நாடாக நிற்க முடியும்னு சொல்லி இந்தியா தான் முன்மாதிரியாக இருக்குது. ஏன்னா சொல்லுவாங்க எல்லா சமயங்கள்லையும் இந்தியா வந்து ஒரு தன்னெழுச்சியாக நிற்கும் போது உலக நாடுகள் இதை பார்த்து நாமும் கூட எப்படி முன்னாடி நிற்கலாம், நம்மளாலும் எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையை பிரதமர் மோடி வந்து விதைச்சிருக்கிறார். உண்மையில பார்த்தீங்கன்னா வேற எந்த பிரதமராக இருந்தாலும் அடிபணிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா உள்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டு அதீதமாக பிரஷரை கொடுப்பாங்க. ஆனால் இந்தியர்கள் நலன் பாதிக்கப்படாமல் இருக்கணும், இந்திய விவசாயிகள் காப்பாற்றப்படணும், சிறு குறு நிறுவனங்கள் காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு மோடி முழுமையாக அமெரிக்காவால் இழந்த பொருளாதாரத்தை வேறு பல நாடுகளுக்கு மாற்ற முயற்சித்து அதுக்காக 20,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்தியா அடிபணியாது. புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுத போகிறது தான் அர்த்தம். தைரியத்தையும் இந்தியாவுடைய கண்ணியத்தையும் தன்மானத்தையும் மோடி வந்து நிலைநிறுத்துறாரு. அதே மாதிரி சமீபத்தில் 4 முறை வந்து ட்ரம்ப் மோடிக்கு கால் பண்ணியிருக்கிறார். ஆனால் மோடி வந்து எடுக்கல, அவாய்ட் பண்ணுறாரு. உன்னுடைய வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது, நான் வந்து வேறு விதமான முடிவு எடுத்துட்டேன்னு தனி ராஜாங்கம் போயிட்டு இருக்காரு. நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.